என்ன சமையலோ. Hello everyone. So இன்னைக்கு என்னுடைய பதிவு is about my மாமியார். மாமியாருக்கு ஒரு வியாதி இருக்கு and I don't mean dementia. அவங்களால சும்மாவே இருக்க முடியாத வியாதி. உட்காந்துருப்பாங்க ஒரு கொஞ்சத்துல she will எழுந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. she'll start watering all the plants. I have a part-time job of draining the plants every other day so that they don't drown in all the water they get. So, madhyanathila, I generally, I cook around noon and அவங்களுக்கு ஒரு 10 o'clock போல் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஓகே யூ கேன் ஒர்க் ஆன் திஸ் மாமி அப்படின்னு எடுத்து சைடில் வச்சேன்னா ஹாப்பிலி ஷீல் கோ அண்ட் டூ தட். உங்கள் வீட்டு சமையல் மாதிரி நத்திங் எலாபரேட் இன் மை ஹவுஸ். எனக்கு pretty simple, one veg dish, one non-veg dish, ஒரு சொதி இல்லைன்னா ஒரு ரசம், and if I'm feeling generous அப்பள பொரியல். This simple meal. So I don't let her touch the non-veg. அவங்கள நான் கொஞ்சம் சாமி மாதிரியே பார்த்துப்பேன். I don't let her touch that. அது என்னுடைய டிபார்ட்மெண்ட். So இன்னைக்கு I figured I was going to make pumpkin curry. So pumpkin Sinhalese people make it a certain way. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். They make it with the skin of the pumpkin. So I decided I was craving for it. ஒரு லார்ஜ் சங்க் எடுத்து எனக்கு இப்படி வேணும் மாமி அப்படின்னு கட் பண்ணி ஒரு டிஷ்ஷில் போட்டு சைடில் வச்சு சாம்பிளுக்கு இதை யூஸ் பண்ணுங்க மாமி, இதே மாதிரி எனக்கு கட் பண்ணி கொடுங்க, தோலை சீவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு I went and sat in front of my laptop. மாச்சு சமைக்க போகலான்னு போய் பார்த்தா அந்த நான் வெட்டி வச்சிருந்த சாம்பிள் போல் அப்படியே இருக்கு. மீதி எல்லாத்தையுமே ரொம்ப சிரமம் எடுத்து அவ்வளவு தோலையும் சீவி வச்சிருந்தாங்க. ஐம் ஷார்ட் டெம்பர்ட். உடனே கத்துவேன். ஐம் லைக் மாமி என்ன மாமி பண்ணி வச்சிருக்கீங்க. so cute when she answers, நீ எப்படி சொன்னியாடி. அதுக்கப்புறம் வரும் that's when you figure இந்த மாமி மாத்திரம் படிச்சிருந்தான்னா she'll end up விண்வெளியில். கேட்டா ஆனா அந்த தோலோட சமைச்சாடி கைக்குமே அது கசக்குமே. வாயிலேயே முணுமுணுத்து போய் ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிச்சு சமைச்சு முடிச்சாச்சு.